தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய்க்கு டாட்டா காட்டினார் திரிஷா. விஜய்க்கு டாட்டா காட்டினார் திரிஷா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இன்று கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் முதலமைச்சர்கள் இந்தியா முழுவதும் கொடியேற்றுவார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று காலை சென்னை கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றினார். சுதந்திர தின நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பார்வையாளர்கள் வரிசையில் முதல் வரிசையில் விஜய் பெற்றோருக்கும் திரிஷாவுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. திரிஷா தனது தாய்மாமனுடன் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். வழக்கமாக தோழிகளுடன் வருவார். இந்த முறை தாய்மாமனுடன் வந்து கலந்து கொண்டார். அதே போன்று ஜோசப் விஜய் பலத்த பாதுகாப்புடன் சுதந்திர தின விழா நடக்கும் இடத்துக்கு வந்தார். அவர் திறந்தவெளி ஜீப்பில் கம்பீரமாக ஏறி காவல்துறையினரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். கம்பீரமாக சுதந்திர தின விழா கொடியை ஏற்றினார். கோட்டையில் கொடியேற்றினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். கலை நிகழ்ச்சிகள் முடிந்ததும் அவர் கிளம்பி செல்லார். அப்பொழுது அவரது பெற்றோர்களை பார்த்து ஜோசப் விஜய் சல்யூட் அடித்தார். பார்வையாளர்கள் வரிசையில் இருந்த அவரது பெற்றோர்கள் ஜோசப் விஜய்க்கு சல்யூட் அடித்தனர். ஆனால் திரிஷா மட்டும் சல்யூட் அடிக்கவில்லை. ஜோசப் விஜய்க்கு திரிஷா சல்யூட் அடிக்கவில்லை, டாட்டா காட்டினார். டாட்டா காட்டி வழி அனுப்பி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு திரிஷா டாட்டா காட்டி வழி அனுப்பி வைத்தார். டாட்டா காட்டினார் என்றால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஜோசப் விஜயை விட்டு திரிஷா பிரிந்து விட்டார் என்று. ஜோசப் விஜயை விட்டு திரிஷா பிரிந்து விடவில்லை. அவர்கள் நட்பு வட்டாரத்தில் தான் உள்ளார்கள். அவர்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. திரிஷாவையும் விஜயையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஜோசப் விஜய்க்கு டாட்டா காட்டி வழி அனுப்பி வைத்தார்.